ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்து டிரியன். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு டிரியன், அதுக்கப்புறம் லார்ட் கமாண்டர், அவரோட பேர் என்ன வந்து ஜியோர் மூமெண்ட், இவங்க எல்லாருமே வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிரியன் வந்து சவுத்துக்கு வந்து கிளம்ப போறான். அப்போது வந்து லார்ட் கமாண்டர் வந்து டிரியனை பார்த்து சொல்றாரு, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போலாமே அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, நான் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அண்ணன் ஜெய்மி நான் நைட் வாட்சில் சேர்ந்துட்டதாவே வந்து முடிவு பண்ணிடுவான் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்றான். அதுக்கு லார்ட் கமாண்டர் வந்துட்டு, அதுவும் நல்லதுதான், நீங்க வந்து ரொம்ப அறிவாளி, உங்களை மாதிரி ஆட்களும் வந்து நைட் வாட்சுக்கு வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியனை வந்துட்டு, நான் போயிட்டு நிறைய குட்டையர்களை வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதுக்கு அங்க இருக்க எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. ஆனா சார் அலிசர் மட்டும் லானிஸ்டர் வந்து நம்மளை வந்து கலாய்க்கிறான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, நான் எல்லாரையும் வந்து கலாய்க்கல, உன்னை மட்டும் தான் வந்து கலாய்க்கிறேன் சார் அலிசர் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அதுக்கு சார் அலிசர் வந்துட்டு, உனக்கு வாய் வந்து ரொம்ப நீளமா இருக்கு, எங்க கை நீளமா இருக்கான்னு பார்க்கலாம், வா வந்து என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை போற இடத்துக்கு வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, ஏன் அங்க போகணும், இங்கேயே வந்து சண்டை போடலாம், நம்ம கிட்ட தான் வந்து ஆயுதம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வந்து ஃபோர்க் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு டேபிள் மேல ஏறி நின்றுட்டு வா வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அலிசரை வந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. லார்ட் கமாண்டருக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு சாப்பாடு வந்து சிக்கிக்கிருச்சு. அவர் வந்து இருமிட்டு இருக்காரு. லார்ட் கமாண்டர் வந்து ஒரு காகம் வந்து வளர்க்குறாரு. அந்த காகம் வந்துட்டு சண்டை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கத்திட்டே வந்து பறந்து வந்துட்டு இருக்கு. சார் அலிசர் வந்து கோமாவே அந்த ரூமை விட்டு போறாரு. லார்ட் கமாண்டருக்கு வந்து சாப்பாடு வந்து சிக்கிச்சுல, அது இன்னும் சரியாகவே இல்லை. அதனால டிரியன் வந்து முதுகுல தட்டி ஹெல்ப் பண்றான். சார் அலிசர் வந்து அவரோட சாப்பாடை வந்து வச்சுட்டே போயிட்டாரு. அதனால டிரியன் வந்து சொல்றான், நான் பேசி ஜெயிச்சனால சார் அலிசர் வந்து அவரோட சாப்பாடை வந்து எனக்கு பரிசா வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்லிட்டு இருக்கான். லார்ட் கமாண்டருக்கு வந்து சரியாயிடுச்சு. அவர் வந்து டிரியனை பார்த்து, ஏன் வந்து இப்படி சார் அலிசரை வந்து கோபப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு டிரியனை வந்து திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, செத்த பொணத்துக்கு கூட காமெடினா என்னன்னு தெரியும், இந்த ஆளுக்கு ஒன்றும் தரல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அங்கே வேலை பார்க்குற ஸ்டீவர்ட் வந்துட்டு, இல்லை சார் அலிசருக்கு வந்து நல்லாவே வந்து காமெடி பண்ண தெரியும், அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குற பசங்களுக்குலாம் வந்து நல்லா காமெடியாக வந்து பட்டப்பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறான். அதுக்கு டிரியன் வந்து, நானும் அந்த பட்டப்பேர்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த பசங்களும் சார் அலிசருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பாங்க, அவர் வந்து அந்த பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் சின்ன வேலையாக பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறான். அதுக்கு லார்ட் கமாண்டர் வந்துட்டு, இப்பெல்லாம் அந்த நைட் வாட்ச்க்கு அனுப்புற பசங்கள்ல மோஸ்ட்லி வந்து குதிரை மேய்க்கிறவங்க இல்லைன்னா வந்து திருடங்க தான், அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுக்குறதே இந்த சார் அலிசர் தான், அவர் வந்து ஒரு சிறந்த வீரர், அவர் வந்து ரொம்ப தைரியமா அந்த போர்ல வந்து சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. அப்ப சார் ஜெரமி அப்படின்றவரும் அங்க இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, ஆனா ஆப்போசிட் சைடுக்காக வந்து சண்டை போட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது இந்த சார் ஜெரமி, அதுக்கப்புறம் சார் அலிசர், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏரிஸ் டார்கெரியனுக்காக வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில வந்து தோத்தனால வந்து டைவின் லானிஸ்டர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாரு. ஒன்று வந்து மரண தண்டனை, இன்னொன்று வந்து நைட் வாட்ச்ல வந்து சேரணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சார் ஜெரமி வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டிரியன் வந்து சொல்றான், என் அப்பாவுக்கு வந்து தலையை வெட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப லார்ட் கமாண்டர் வந்துட்டு, எனக்கும் சில நேரம் வந்து தோணிருக்கு, சார் அலிசர் வந்து உங்களை பத்தி சொல்றது உண்மைதான் போல, நீங்க வந்து எங்களோட வேலையை வந்து கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, சோபா எல்லாரையுமே வந்து ஒரு நாள் வந்து கலாய்ச்சிதான் ஆகணும், அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கதான் வந்து பெருசு அப்படின்னு வந்து தோணாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அப்படி சொல்லிட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் வேணும் அப்படின்னு வந்து கேட்கறான். அப்ப அந்த ஸ்டீவர்ட் வந்து டிரியனை பார்த்து, உங்க உருவத்துக்கும் நீங்க குடிக்கிறதுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப அங்க வந்து மேஸ்டர் ஏமோன்னு வந்து இருக்காரு. அவர் வந்து, நான் என்ன நினைச்சேன்னா, இங்க இருக்கிறதுலே வந்து டிரியன் தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆளு அப்படின்னு வந்து நினைச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மேஸ்டர் ஏமன் வந்து வயசானவர். இவர் சொல்றத வந்து இங்க இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப மதிப்பாங்க. இவர் இப்படி சொன்னதும் அங்க இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அதுக்கு டிரியன் வந்துட்டு, என்ன நிறைய பேர் வச்சு நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி வந்து யாருமே வந்து சொன்னது கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு மேஸ்டர் ஏமன் வந்துட்டு, இல்ல நான் உண்மையா தான் வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டுட்டு டிரியனுக்கு வந்து வார்த்தையே வரல. ரொம்ப மெதுவா, நீங்க ரொம்ப அன்பானவர் மேஸ்டர் ஏமன் அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்டுட்டு மேஸ்டர் ஏமன் வந்து சிரிக்கிறாரு. இந்த மேஸ்டர் ஏமனுக்கு வந்து கண்ணு தெரியாது. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுறாங்க. லார்ட் கமாண்டர் வந்து டிரியனை வந்து குடிக்கிறதுக்காக வந்து கூப்பிடுறாரு. அப்ப ரெண்டு பேரும் வந்து குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு, கிங்ஸ் ரோடு வந்து ரொம்ப ஆபத்தானது, நான் வந்து உங்களுக்கு துணைக்கு வந்து யாரையாச்சும் வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, இல்ல எனக்கு வந்து 2 பாதுகாவலர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வந்து யோரனும் திரும்ப வந்து சவுத்துக்கு போறான், 3 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். உங்களால முடிஞ்சா ஜான் ஸ்னோ வந்து என் கூட வந்து அனுப்பி வைங்க, அவனுக்கும் வந்து அவனோட பிரதர்ஸை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அதுக்கு லார்ட் கமாண்டர் வந்துட்டு, ஸ்னோவா, எது அந்த ஸ்டார்க் பாஸ்டர்டா, அவன் இப்பதானே வந்திருக்கான், அவன் முதல்ல வந்து வீட்டை மறக்கணும், அவன் வந்து திரும்ப வீட்டுக்கு போனா அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், நானே என் வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்ற லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. உங்களுக்கு வந்து 3 பேர் இருக்காங்க, 3 பேர் வந்து உங்களை வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்து, உங்களோட அக்கறைக்கு வந்து ரொம்ப நன்றி, கண்டிப்பா அந்த அக்கறைக்கு வந்து நான் ஏதாச்சும் செய்வேன் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்றான்.
அதுக்கு லார்ட் கமாண்டர் வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க செய்யணும். உங்களோட அக்கா வந்து கிங்குக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களோட அண்ணன் வந்து சிறந்த வீரர். உங்க அப்பா தான் வந்து இந்த 7 கிங்டம்ஸ்லயே வந்து பவர்ஃபுல்லான லார்டு. இந்த நைட் வாட்ச் வந்து செத்துட்டு இருக்கு. மொத்தமே வந்து 1000 வீரர்களுக்குள்ளதான் இருக்காங்க. 600 வீரர்கள் வந்து ஹேசில் பிளாக்லயும், 200 வீரர்கள் வந்து ஷேடோ டவர்லயும், அதுக்கும் கம்மியான வீரர்கள் தான் வந்து ஈஸ்ட் வாட்ச்லயும் வந்து இருக்காங்க. இந்த வால் வந்து ரொம்ப பெருசு. அதுலயே வந்து 3 பங்கு வீரர்களுக்கு மட்டும்தான் வந்து சண்டை போட தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ரேஞ்சிங்ல தொலைஞ்சு போன வேமராய்ஸை கண்டுபிடிக்க சொல்லி தான் வந்து பென்ஜன் ஸ்டார்க்கை வந்து அனுப்பி வச்சேன். நான் வேமராய்ஸை அனுப்புறதா வந்து சொல்லலை. அவன் தான் வந்து நான் போறேன்னு வந்து சொன்னான். அவங்க அப்பா மேல வச்சிருந்த மரியாதைக்காக வந்து என்னால வந்து மறுக்க முடியல. நான் அவனை வந்து அனுப்பியிருக்க கூடாது, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. அப்போது வந்து அவரோட காகமும் வந்து முட்டாள் அப்படின்னு வந்து சொல்லுது. அந்த வேமராய்ஸோட இன்னும் 2 பேரை வந்து நான் அனுப்பி வச்சேன். அதுல வந்து ஒரு ஆள் வந்து கார்டு, வயசானவர். அவர் வந்து ஓடி போயிட்டாரு. அதை வந்து என்னால் நம்பவே முடியல. ஆனா வந்து லார்ட் எடார் வந்து அவரோட தலையை வந்து அனுப்பி வச்சாரு. மற்ற 2 பேரும் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிக்க தான் வந்து பென்ஜன் ஸ்டார்க்கை வந்து அனுப்பி வச்சேன். இப்போ அவரும் வந்து தொலைஞ்சு போயிட்டாரு. இனிமே வந்து நான் யாரை அனுப்புறது? இன்னும் 2 வருஷத்துல வந்து எனக்கு 70 வயசு ஆக போகுது. எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. இதுக்கு மேல வந்து என்னால இந்த நைட் வாட்சை வந்து தாங்க முடியாது. எனக்கு அப்புறம் இந்த நைட் வாட்சை வந்து யாரு பார்த்துப்பா? சரி, அலிசப்தோனா இல்ல பவன் மார்ஷா? அவங்க யாருன்னு வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும். இந்த நைட் வாட்ச்ல வந்து இனிமே அந்த தேவையில்லாத பசங்களும் வயசானவங்களும் மட்டும்தான் இருக்க போறாங்க. இப்படிலாம் வந்து லார்ட் கமாண்டர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. டிரியனுக்கு வந்து நல்லாவே புரியுது லார்ட் கமாண்டர் வந்து நைட் வாட்சை பத்தி ரொம்ப கவலைப்படுறான்னு சொல்லிட்டு. அதனால வந்து டிரியன் வந்து லார்ட் கமாண்டர் கிட்ட கண்டிப்பா வந்து நான் இதை பத்தி கிங் கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா டிரியனுக்கு வந்து நல்லாவே தெரியும் ராபர்ட் வந்து இதை கண்டுக்க கூட மாட்டான்னு சொல்லிட்டு. டைவின் லானிஸ்டர் வந்து இது நமக்கு தேவையா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஜேமி வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவன் வந்து சிரிக்க மட்டும் தான் செய்வான். இப்படி வந்து டிரியன் வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாரு. அப்ப லார்ட் கமாண்டர் வந்து டிரியனை பார்த்து, நீ சின்ன பையன் டிரியன், இதுவரை உன் வாழ்க்கையில வந்து எத்தனை விண்டரை பார்த்துருக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு 8, 6, 9 இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து சின்னது அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு லார்ட் கமாண்டர் வந்துட்டு, நீ விண்டர் சாகும்போது வந்து பிறந்திருக்க. கடைசியா வந்து விண்டர் வந்து 3 வருஷம் வச்சு நீடிச்சிச்சு. எப்பவுமே வந்து ஒரு பெரிய சம்மர் வந்து அதை தொடர்ந்து கண்டிப்பா ஒரு பெரிய விண்டர் வரும்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சம்மர் வந்து 9 வருஷம் வச்சு நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. அப்ப டிரியன் வந்து, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னோட வெட்னர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துல வந்து ஆம்பளைங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து சம்மர் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்லவங்க போலயே, இத்தனை வருஷம் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறான். ஆனா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு லார்ட் கமாண்டர் வந்து சிரிக்கவே இல்லை. இதெல்லாம் நம்புற அளவுக்கு வந்து நீங்க முட்டாள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. மேஸ்டர் ஏமனுக்கு வந்து சிட்டாட்டர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. சம்மர் வந்து முடிய போகுது, நீங்க தான் எப்படியாச்சும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு லார்ட் கமாண்டர் வந்து டிரியனோட கையை பிடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. இருள் வந்து வந்துட்டு இருக்கு, அடிக்கடி என் கனவுல வந்து இருட்டா வந்து கனவு வருது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு, இதெல்லாம் உங்க கனவுல தானே வருது அப்படின்னு வந்து சொல்றான். டிரியன் சொன்னதை வந்து லார்ட் மோமன் வந்து காதுலயே வாங்கல. அவர் பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. ஈஸ்ட் வாட்ச் பக்கத்துல வாழ்ந்த மீனவர்கள் வந்து ஒயிட் வாக்கர்ஸ் வந்து பாத்துருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெனிஸ் மெல்ஸ்டர் வந்து மலையில வாழ்ற மக்கள் வந்து சவுத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க, தப்பிச்சு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்து யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு லார்ட் மோமன் வந்து சொல்றாரு, அதுங்களாம் வந்து பழைய எலும்புகள், அதுக்கெல்லாம் வந்து குளிர்னா வந்து என்னன்னே தெரியாது. நான் சொன்னதை வந்து கிங்கிட்ட வந்து சொல்லுங்க. விண்டர் இஸ் கம்மிங். லாங் நைட் வந்துச்சுன்னா அந்த உலகத்தை வந்து இந்த இருள்ல இருந்து காப்பாத்த நைட் வாட்சால மட்டும்தான் முடியும், இல்லைன்னா வந்து கடவுளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. டிரியனுக்கு வந்து டயர்ட் ஆயிருச்சு, அவன் வந்து தூங்க போறான். அதனால லார்ட் கமாண்டர் கிட்ட வந்துட்டு, நான் தூங்க போறேன், நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி, என்னை பாத்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி லார்ட் கமாண்டர் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு லார்ட் கமாண்டர் வந்துட்டு, அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க, அவங்கள வந்து நம்ப வைங்க, அதுதான் நீங்க வந்து எனக்கு பண்ற நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கமாண்டர் வந்து சொல்றாரு. டிரியன் வந்து வெளியில வரான். வெளியில வந்து ரொம்ப குளிரா இருக்கு. அவனோட சர்வன் வந்து பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான், போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து போயிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு வந்து நிலா வெளிச்சம் வந்து அந்த சுவர் மேல வந்து படுது. அதனால அவனுக்கு வந்து அந்த கிங்ஸ் டவர் மேல ஏறி நின்றுட்டு அங்க மேல இருந்து எல்லாத்தையும் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஆசை வருது. ஆனா அவனுக்கு வந்து ரொம்ப கால் வலிக்கிறதுனால வந்து அங்க வந்து அயனால செஞ்ச ஒரு லிஃப்ட் இருக்கு, அங்க போய் ஏறி நின்று பெல்ல வந்து இழுக்கிறான். திடீர்னு வந்துட்டு, இல்ல போவேனா, போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு முடிவுக்காரான். ஆனா அதுக்குள்ள அந்த லிஃப்ட் வந்து மேல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த லிஃப்ட் வந்து மேல வந்து போயிட்டு இருக்கு. டிரியன் வந்து மேல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு இருக்கான். ஹாசில் பிளாக் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கான். அப்போது அங்க வந்து மோல்ஸ்டவுன் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு, கிங்ஸ் ரோட் போற வழியில, அதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கான். அப்போது வந்து அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது, ஐயோ அந்த குட்டையன் அப்படின்னு வந்து கேக்குது. அப்போது அந்த லிஃப்ட் வந்துட்டு அங்க போய் வந்து ஸ்டாப் ஆயிருது. அவங்க யாருன்னா வந்து அங்க காவலுக்கு நிக்கிற பிளாக் பிரதர்ஸ் தான். அவனை வந்து இங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த லிப்டை வந்து திறந்து விடுறாங்க. டிரியன் வந்து வெளியில வரான். அந்த பிளாக் பிரதர்ஸ்ல ஒருத்த வந்துட்டு, எதுக்கு இந்த நேரத்துல வந்து இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரியனை பார்த்து கேட்கறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு, கடைசியா வந்து எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த பிளாக் பிரதர்ஸ்ல ஒருத்த வந்து, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பாருங்க, ஆனா தயவு செய்து கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் பிரதர்ஸ்ல ஒருத்த வந்து சொல்றான்.
டிரியனுக்கு வந்து ரொம்ப குளிருது. ஆனா வந்து விழுந்துரலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறான். ஏன்னா மேல வந்து நல்ல கல்லுலாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க நடக்கிற மாதிரி. அதனால வந்து அவனுக்கு வந்து விழுந்துற மாட்டான் அப்படின்னு வந்து தோணுது. அவன் வந்து கிழக்கு, மேற்கு 2 பக்கமே வந்து பார்க்குறான். அப்ப அவனுக்கு வந்து இந்த வாலுக்கு வந்து தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் வந்து மேற்கு பக்கம் வந்து பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி டிரியன் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, "யார் அது? நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. அதுக்கு டிரியன் வந்துட்டு, "நான் இப்படியே நின்னுட்டு இருந்தா உறைஞ்சிருவேன் ஜான்" அப்படின்னு வந்து சொல்றான். அது வந்து ஜான் தான். வாய்ஸை வச்சு டிரியன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜானோட அவனோட ஓனாய் கோஸ்ட் இருக்கு. அதை பார்த்து ஹலோ கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். ஜான் வந்து டிரியனை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். ஜான் வந்துட்டு நல்லா குளிருக்கு இதமா வந்து அந்த பிளாக் கலர்லாம் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் வந்து போட்டிருக்கான். அதனால வந்து ஜான் வந்து ரொம்ப பெரிய ஆளா வந்து தெரியுறான் டிரியனுக்கு. ஜான் வந்து பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் டிரியன் வந்து நான் உன்னோட ஓனாயை வந்து தொடட்டா அது வந்து எனக்கு கடிச்சிடாதுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு என் கூட இருக்கும்போது கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்ப டிரியன் வந்து ஜானை பார்த்து நீ என்ன இங்க பண்ற இந்த நேரத்துல அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு எனக்கு சார் அலி சார் வந்து நைட் டியூட்டி வந்து கொடுத்துருக்காரு. இப்படி நைட் டியூட்டி கொடுத்தா காலைல ட்ரைனிங் அப்போ நான் தூங்கிடுவேன் நினைச்சு வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அதையும் மீறி நான் நல்லா தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்ப டிரியன் வந்து என்ன உன்னோட கோஸ்ட் வந்து சண்டை போட கத்துக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து சொல்றான். ஆனா கிரென்னும் பையும் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து சண்டை போட கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு பையா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு அவனோட உண்மையான பேர் வந்து பிப்பர், காது கூட பெருசா இருக்குல்ல அவன் தான். நான் கிரென்னுக்கு சண்டை சொல்லி கொடுக்கும்போது அவனும் வந்து பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்க சொன்னான். அதனால வந்து அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்ப டிரியன் வந்துட்டு நான் நாளைக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப டிரியன் வந்துட்டு நான் விண்டர்ஃபீல்ட் போயிட்டு தான் வந்து போறேன். உன்னோட பிரதர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் செய்தி சொல்லணுமா சொல்லி நான் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்து ராப் கிட்ட வந்து சொல்லுங்க நான் நைட் வாட்ச் ஆள போறேன் அவனை பாதுகாக்க போறேன்னு வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிக்கன் வந்துட்டு நான் எப்போ வருவேன்னு வந்து கேட்டுட்டே இருப்பான். அவனுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க நான் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட திங்ஸ்லாம் வந்து அவனே வச்சுக்க சொல்லுங்க அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு பேசாம எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு ரிக்கனுக்கு வந்து படிக்க தெரியாது. ஆனா பிரானுக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னே வந்து எனக்கு தெரியல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டிரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு அவனுக்கு வந்து நான் என்ன ஹெல்ப் பண்றது, நான் ஒன்றும் மேஸ்டர் கிடையாது அவனோட வழியை வந்து போக்குறதுக்கு, எனக்கு எந்த மேஜிக்கும் தெரியாது அவனோட காலை வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு எனக்கு உதவி தேவைப்பட்டப்ப எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு நான் உனக்கு எதுவுமே வந்து பண்ணல ஜஸ்ட் சில அறிவுரைகள் மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு அப்ப அதே மாதிரி அறிவுரைகளை வந்து பிரானுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு சரி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து கொடுக்குறான். இந்த ஃபீலிங் வந்து டிரியனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் வந்து எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்டு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அப்ப ஜானும் டிரியனும் அந்த காடை வந்து பாக்குறாங்க. எப்பவுமே வந்து டிரியனுக்கு வந்து அந்த அதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒயிட் வாக்கர்ஸ் மேல வந்து நம்பிக்கையே வந்து இருந்தது கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து நம்புவான். ஆனா அந்த காடை வந்து இப்ப அவனுக்கு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அந்த ஒயிட் வாக்கர்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அப்ப ஜான் வந்து சொல்றான் என்னோட சித்தப்பா வந்து அந்த காட்டுக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றான். நான் முதல் நாள் நைட் டியூட்டி வரும்போது நினைச்சேன் அன்னைக்கே வந்து என்னோட சித்தப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் தான் வந்து கேட்ட திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் அன்னைக்கு நைட்டும் வரல, அதுக்கப்புறம் எந்த நைட்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு அவருக்கு வந்து டைம் கொடு கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு அவர் மட்டும் வரலன்னா கண்டிப்பா நானும் கோஸ்ட்டும் அவரை தேடி போவோம், கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. ஆனா மனசுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை யாரு தேடி போறது அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து நினைக்கிறாரு. இதோட அந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர்ல வந்து புக்குக்கும் சீரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து யோரன், பெஞ்சன், அதுக்கப்புறம் டிரியன் இவங்க 3 பேருக்கும் சீரீஸ்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லார்ட் கமாண்டர் சொல்ற முக்காவாசி டயலாக் வந்து மேஸ்டர் ஏமனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சீரீஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து ஜான் கிட்ட போயிட்டு டிரியன் வந்துட்டு குட் பை மட்டும் தான் சொல்லுவான், பெருசா வந்து பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.